ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரை திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் நவராத்திரி பிரம்மோற்சவம் நடக்கும்ட்டு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை முன்னிட்டு தினமும் மத்தியானம் 3 to 4 கோயில் உள்ள முக்க மண்டபத்தில் உற்சவ தாயாருக்கு திருமஞ்சனமும் அதைத் தொடர்ந்து ஊஞ்சல் சேவாவும் இருக்கும். அக்டோபர் 2ஆம் தேதி சாயந்தரம் கஜவாகன சேவாவில் தாயார் மாட வீதி உலா வருவாங்கன்னு போட்டிருக்காங்க. இந்த நவராத்திரி விழாவை முன்னிட்டு 10 நாட்களுக்கு திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலில் கல்யாணோற்சவம் சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க. அண்ட் செப்டம்பர் 26ஆம் தேதி லக்ஷ்மி பூஜையும் கேன்சல் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து சேவா சதன்லேருந்து ட்ரெயினர் சேவா புக் பண்ண ஒரு சிலருக்கு கால் வந்ததாக சொன்னாங்க. ட்ரைனிங் ஆன்லைனில் கொடுக்கப்படும்ட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கால் வந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். கீழ் திருப்பதியில் நேற்று ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் சாயந்தரம் 4:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 17,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுத்தது. நைட்டு 7:30 மணி போல் தீந்துச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டோக்கன் நேற்று சாயந்தரம் 4:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 3,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நைட்டு 8:30 மணி போல் டோக்கன்ஸ் தீந்துச்சு. டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் க்ரௌட் இருக்கிறதுனால மத்தியானம் 1 to 2 ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசத்துலேயோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயோ பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயோ வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு வாங்கிக்கணும். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனியாக கவுண்டர் இருக்குது. அங்கே நம்ம 1 to 2 போல் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஷியோராக திவ்ய தர்ஷன் டோக்கன் கிடச்சிரும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினோம்னா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200 படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே திவ்ய தர்ஷன் டோக்கன் காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்க. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஒரு தடவை அந்த டோக்கன் வாங்கிட்டு எகெயின் வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அது திவ்ய தர்ஷன் டோக்கனாக இருந்தாலும் சரி, ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இருந்தாலும் சரி. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 15 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் ஆஃப்லைனில் டெய்லியும் கொடுக்குறாங்க திருமலாவில். அந்த டிக்கெட் நம்ம வாங்குகிறோம்னா ஒரு 4 to 5 வெயிட் பண்ணோன்னா ஷியோராக டிக்கெட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 800 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க திருமலா ஸ்ரீவாணி பவனில். 10,500 ரூபாய் ஒருத்தருக்கு நம்ம பே பண்ணி அன்றைக்கி சாயந்தரமே 4 மணி போல் ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. திருப்பதி பெருமாள் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 69,842 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.18 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 28,234 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். புக்கிங் பற்றின அப்டேட் நெக்ஸ்ட் வீக் வந்துடும். டிசம்பர் மாதத்துக்கு உண்டானது. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தர்ஷன் டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.